நெத்திலி மீன் தொக்கு செய்ய போகிறோங்க. அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் திட்டமாக சேர்த்துங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்ற மாரி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சின்ன சீரகத்தூள் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெரிய சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது அதிகம் காரம் இருக்காது, ஸோ அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லெமன், கொஞ்சம் லெமன், கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும், நம்ம செய்யலாம். எடுத்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம், அரைச்சி கொண்டு வந்துடலாம். நெத்திலியில் மசாலா போட்டு வச்சு 30 நிமிஷம் ஆகிடுது. இப்போ நம்ம இதை வறக்க போகிறோம். வறக்கிறோம், மிதமான சூட்டில் நம்ம வறக்கிறோம். பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். நல்லா வரமிச்சா மீனை வறுத்து எடுத்து வச்சிட்டோம். அதே பேனில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போ தாளிக்க போகிறோம். கடுகு போடலாம், போட்டுக்கிறோம். சும்மா கொஞ்சம் வெந்தயம் போடுறோம், கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிக்கிறோம், கொஞ்சம் சின்ன சீரகம் போடுறோம், கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். 2 விரலில் எடுத்து போடணும், நிறைய போடல. சும்மா இல்லை ஒரு இலை போட்டுக்கிறேன், பிரிஞ்சி இலை. பட்டை பாருங்கள், சும்மா இதான் பட்டை. இதில் 2 கிராம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய, கொஞ்சம் பொடியாக நறுக்குனா இஞ்சி சேர்த்து, கொஞ்சம் பொடியாக நறுக்குனா பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம இதை வதக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் பொன்னிறமாக சூப்பராக அப்படியே வதக்கும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போடுறேன். நான் சின்ன வெங்காயம் போட்டு இதை அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி வெங்காயம் போட்டு நம்ம அதை அழகாக அப்படியே வதக்கலாம். நல்லா அழகாக இது வதங்கிடுது. ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்க்குறேன், கலருக்காக. எல்லா தூளையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக இதை வதக்கலாம். நான் கொஞ்சம் கட்டியாக புளி கரைச்சி வச்சுக்கிறேன். புளி நம்ம சேர்த்துக்கலாம். தூளெல்லாம் போட்டு கொஞ்சம் புளி சேர்த்துனோம். அந்த புளி தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கட்டும். தூள் பச்சை வாசனை போயிடுச்சு, புளியும் நல்லா அந்த பச்சை வாசனை போயிடுது. வறுத்து வச்சிருந்த நெத்திலியை சேர்த்துக்கிறோம். வறுத்து வச்சிருந்த நெத்திலியை சேர்த்து இது கூட அப்படியே கலந்துக்கிறோம். தேங்காய் விதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை லைட்டாக கிண்டிவிடும். கொஞ்சம் நம்ம அந்த மிக்சியை கழுவி அது தண்ணி வைக்கணும். நிறைய தண்ணி ஊற்றல, நம்ம தேங்காய் அரைச்ச மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சுத்தமாக எல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, புளி, காரம் உங்கள் விருப்பப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன், கொஞ்சம் சும்மா அவ்வளோதான் போடும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிறோம். நெத்திலி தொக்கு செஞ்சுட்டோம். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இந்த நெத்திலியில் தொக்கு இட்லி, தோசை, ஒயிட் ரைஸுக்கு சும்மா சூப்பராக இருக்கும். பாருங்கள் என்ன சூப்பரான, சுவையான, அழகான, ஆரோக்கியமான நெத்திலி மீன் தொக்கு செஞ்சுட்டோம். நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு பாருங்கள். வெள்ளை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் ஏற்ற சூப்பரான டிஷ்ஷுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். பை, தேங்க்யூ.